وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது இந்த மார்க்க வகுப்புகளில் மூன்றாவது வகுப்பு தஃசீருடைய வகுப்பு இப்பொழுது நடைபெற இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தஃசீரிலே சூரா அல் ஹுஜராத் அல் குர்ஆனில் 49வது அத்தியாயம், அந்த அல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாம் எத்தனை வசனங்கள் பார்த்துட்டோம் சொல்லுங்க? 5 வசனங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. واعلموا أن فيكم رسول الله لو يطيعكم في كثير من الأمر لعنتم ولكن الله حبب إليكم الإيمان وزينه في قلوبكم وكره إليكم الكفر والفسوق والعصيان أولئك هم الراشدون فضلا من الله ونعمة والله عليم حكيم. அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம இன்றைக்கு 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம 5 வசனங்கள் பார்த்துட்டோம். இந்த 5 வசனங்களும் மானம் செய்தவங்க யாசிரிக்கிறீங்களா? கொஞ்சம் கையெழுத்துங்க. நம்ம ஆரம்ப வசனத்தை 5வது வசனம் காண்டு மானம் செஞ்சிருக்கிறோம் என்று சொல்றோங்க. பெண்கள் பகுதியிலே மானம் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் பகுதியில் சொல்லுங்க. ஹைர், இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, மனம் செய்யுங்க. சரியா? நம்ம இந்த அல் ஹுஜராத் அத்தியாயத்தை நம்ம நிறைவு செய்யும் பொழுது அந்த அத்தியாயம் நமக்கு என்ன செய்யணும்? மரணம் பொருளோட நம்ம என்ன செய்யணும்? மனம் செய்யணும். இன்ஷா அல்லாஹ். ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அன்புக்குரியவர்களே, இதுல 7வது வசனம் அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. 6வது வசனமே ஹைரா, தெளிவாக தான் இருக்கிறீங்க. ஹைரா ஹைர், 6வது வசனம் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹு தஆலா விழிக்கிறான், அழைக்கிறான். இந்த அத்தியாயத்தில் எத்தனாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு சொல்லுங்க? மூன்றாவது யா அய்யுஹல்லதீன
ஆமனு அல்லாஹு தஆலா அன்பாக நம்ம இறை விசுவாசிகளே நம்பிக்கையாளர்கள் என்று விളിக்கிறான். நம்ம அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் எல்லாம் ஒரு கவுலை நாம பார்த்தோம். அல் குர்ஆன் எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று வருகிறதோ நம்ம எப்படி அதை எப்படி நன்றாக செவிசாய்க்குமாறு சொன்னாங்க, அப்படியே இல்லையா? கவனமாக நீங்கள் அந்த வசனங்களை அல்லாஹு தஆலா விழுத்து சொல்லக்கூடிய விடயங்களை நன்றாக செவிசாயுங்கள். ஏன் தெரியுமா? ஒன்று, அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைக்கு பின்னால், இந்த அழைப்புக்கு பின்னால் ஒரு கட்டளை, ஒரு ஹைரை நமக்கு சொல்வான். ஒரு ஏவலாக இருக்கலாம், ஒரு நன்மையாக இருக்கலாம், எடுத்து நடக்கும்படி, அல்லது ஒரு நஹி, ஒரு விலக்கலை அல்லாஹு தஆலா சொல்வான், அதை நாம் தவிர்த்து கொள்வதற்காக. ஏன்னா அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 6வது வசனத்திலே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இன்ஜாஅக்கும், உங்களிடம் வந்தால், நான் ஒவ்வொரு வார்த்தையும் ஆரம்பத்தில் கருத்து சொல்றேன். இன்ஜாஅக்கும் சொன்னா உங்களிடம் வந்தால், ஃபாசிகுன் சொன்னா யாரு? ஒரு பாவி, ஒரு கெட்டவன், ஒரு மோசமானவன், ஒரு தீயவன் உங்களிடத்திலே வந்தால். எப்படி வந்தால்? பினபஇன், ஒரு செய்தியை கொண்டு உங்களிடம் வந்தால். ஒரு ஃபாசிக் உங்கள்கிட்ட சும்மா வரல, எப்படி வராரு? ஒரு நபன்னு சொன்னா ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால், ஃபதபையனு, நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள், நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார். ஃபதபையனு சொன்ன அத்தபையுன்னு சொன்ன தெளிவடைந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த கொண்டு வர செய்தியை நீங்க என்ன செய்யணும்? அந்த செய்தியில் நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள், அந்த செய்தியை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் நாம் தெளிவடைய வேண்டும்? அந்த செய்தியில் ஏன் நாம் உறுதிப்படுத்தணும் சொன்னா அல்லாஹு அடுத்த காரணத்தை சொல்றான். அன் துசீபு, நீங்கள் சேதம் ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக, அல்லது நீங்கள் தீங்கு இழைக்காமல் இருப்பதற்காக, அல்லது நீங்கள் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்காக. யாருக்கு? கௌமன், ஒரு கூட்டத்தாருக்கு நீங்கள் தீங்கிழைக்காமல் இருப்பதற்காக. எப்படி? பிஜஹாலத்தின், எப்படி? அறியாமையினால். ஜஹாலத்தின் சொன்ன ஜஹலண்டா, அப்ப அறியாமையினால் நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? தீங்கிழைத்து விடக்கூடாது. அதற்காக விட அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அந்த செய்தியில் தெளிவடைந்து கொள்ளுங்கள், அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 3வது இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார், 3வது பகுதியாக ஃபதுஸ்பிஹு, நீங்கள் ஆகிவிடுவீர்கள், அலா மா ஃபஅல்தும், நீங்கள் செய்த அந்த விடயத்துல நீங்கள் ஆகிவிடுவீர்கள், நாதிமீன் என்று சொன்ன கவலை அடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள், கை சேதப்பட்டவர்களாக மாறிவிடுவீர்கள். அப்ப இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து ஒரு முக்கியமான ஒரு அதபை, ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். என்ன ஒரு செய்தி நம்மகிட்ட வந்தண்டா, அதுவும் அந்த செய்தி யார் கொண்டு வர்றது? ஒரு ஃபாசி கொண்டு வந்தா நாம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையில் நடந்து கொள்ளணும். அதே போல் அந்த செய்தி மூலமாக இன்னும் ஒரு சாரார் என்ன செய்யக்கூடாது? பாதிப்படையக்கூடாது. இன்னும் ஒரு சாரார் பாதிப்படையக்கூடாது. 3வது, அப்படி பாதிப்படைஞ்சா நீங்க இறுதியில் என்ன செய்வீங்க? வருத்தப்படுவீர்கள், கை சேதப்படுவீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்துல 3 பகுதி இருக்கு. யா அய்யுஹல்லதீன ஆமனு, நன்றாக கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று, இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன், இது 1வது பகுதி. 2வது ஃபதபையனு, வாங்கதா? இல்லாட்டி அந்த ஃபதபையனு அது நம்ம அதோட சேர்த்து சொல்லலாம். இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, இது முதல் பகுதி. இதோட விளக்கத்தை சொல்லுங்க, கருத்தை சொல்லுங்க. யாரு? இன்ஜாஅக்கும் ஃபாசிக்கும் பினபஇன் ஃபதபையனு, என்ன கருத்து, விளக்கம்? இல்ல, முழுமையா சொல்லுங்க. உங்களிடம் ஒரு ஃபாசிக், ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தெளிவடைந்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது 1வது செய்தி, முதல் பகுதி. 2வது, அன் துசீபு கௌமன் பிஜஹாலத்தின், இதனுடைய கருத்து என்ன? எதற்காக நாம தெளிவடையணும்? எதுக்கு இந்த செய்தி உறுதிப்படுத்தணும்? அன் துசீபு கௌமன் பிஜஹாலத்தின், ஒரு சாராருக்கு அறியாமை நாம் என்ன செய்யக்கூடாது? தீங்கிழைத்து விடக் கூடாது என்பதற்காக. 3வது பகுதி, ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுங்க?
நீங்க செய்த அந்த காரியத்தினால் நீங்க என்ன செய்வீங்க? வருத்தப்படுவீர்கள், கை செய்தப்படுவீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அது ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இல்லையா? அல்லாஹ் தஆலா முக்கியமான ஒரு கட்டளை நமக்கு சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் இறங்குவதற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அரபுல? சபபுன் நுசூல். சபபுன் நுசூல்னு சொன்னா என்ன? சபபுன் நுசூல் சபபா காரணம் சொல்லுங்க. சபபுன் நுசூல்னா என்ன? யூனுஸ் பாய் அவரு நம்ம அரபுல கேட்கும்போது அரபுலே பதில் சொல்றாரு. கயிறு பாரக்கலாம் கயிறு கயிறு. அப்ப சபபுன் நுசூல்னு சொல்ற அந்த வசனம், அந்த அத்தியாயம் இறங்குவதற்குரிய காரணம். அன்புக்குரியவர்களே, நிறைய தஃசீருடைய அறிஞர்கள் சொல்கிறார்கள், இப்படி இந்த வசனம் இறங்குவதற்குரிய பின்னணி என்ன தெரியுமா? அதாவது பனு முஸ்தலக் அல்லது பனு முஸ்தலிக்னு சொல்லலாம். ஒரு கோத்திரம் இருந்தார்கள். என்ன கோத்திரம் சொல்லுங்க? பனு முஸ்தலக் அல்லது பனு முஸ்தலிக். இது ஒரு யுத்தமும் நடந்துச்சு. ஹிஜ்ரி 5 அல்லது 6 நடந்த ஒரு யுத்தம், பனு முஸ்தலக்கோடு நடந்த யுத்தம். அந்த கோத்திரத்துல, அந்த கோத்திரத்துடைய தலைவர் யாரு? ஹாரிஸ் இப்னு அபி திரார். யாரு? ஹாரிஸ் இப்னு அபி திரார். திரார் வாதா என்பவர் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவர். உங்களுக்கு அன்புக்குரியவர்களே, அப்ப ஹிஜ்ரி 5, 6 அதாவது ஒரு கருத்து வேற்றுமுறைக்கு வரலாற்று ஆசிரியர் இடத்துல 5 அல்லது 6 இதுல பனு முஸ்தலக் கோத்திரத்துடன் ஒரு யுத்தம் நடக்குது. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? சஹாபாக்களோட போறாங்க. அவருக்கு செய்தி வருது, இது ஹிஜ்ரி 5 அல்லது ஹிஜ்ரி 6 நடந்த விஷயம். அன்புக்குரியவர்களே, பனு முஸ்தலக் கோத்திரம் என்ன மதீனாவுக்கு வராங்க, எங்களை தாக்குறதுக்காக வேண்டி. சஹாபாக்களை, முஸ்லீம்களை தாக்குறதுக்கு வராங்கன்ற செய்தி வந்தவுடன் நபி அவங்க என்ன செய்றாங்க? அங்க போய் யுத்தம் நடைபெறல. சஹாபாக்கள் நபியரோட சென்றவுடன் அவங்க என்ன செய்யறாங்க? சரணடைகிறாங்க. நபி அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கனிமத், அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதை கனிமத்தாக பெற்றுக்கொண்டு அவங்களோட சொத்துக்கள் அந்த மக்கள் எடுத்துட்டு வராங்க. அன்புக்குரியவர்கள், அந்த கூட்டத்து தலைவர் யாரு? ஹாரிஸ் இப்னு அபி திரார். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த நேரத்துல அந்த தலைவரோ அந்த கூட்டம் யாரும் இஸ்லாத்துக்கு வரல. ஹாரிஸ் இப்னு அபி திரார் என்பவர் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாருடைய தந்தை. அவருடைய தந்தை தான் யாரு? ஹாரிஸ் இப்னு திரார். அவரு ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8க்கு போற என்ன செய்றாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. அன்புக்குரிய பனு முஸ்தலக் கோத்திரம், அதோடைய தலைவர் யாரு? ஹாரிஸ் இப்னு அபி திரார், ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாருடைய தந்தை. அப்ப அவங்க வாராங்க, அந்த கூட்டத்தோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இது எப்பன்னு சொன்னா ஃபத்ஹு மக்காவுக்கு பிறகு. ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி எத்தனைல சொல்லுங்க? ஹிஜ்ரி 8ல. அப்ப அதுக்கு பின்னால் நடந்த விஷயம். அப்ப அவங்க கூட்டத்தோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அந்த பனு முஸ்தலக் கூட்டத்துடைய தலைவர் சொல்றாரு, ஹாரிஸ் இப்னு அபி திரார், ஜுவைரியா ரலியல்லாஹுடைய தந்தை, நான் என்னுடைய கூட்டத்துக்கு போய் என்ன செய்யறேன்? அவங்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறேன். இன்னும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் நாம் அவரது ஜக்காத்துடைய பணத்தை என்ன செய்வோம்? வசூலிப்போம், ஒன்று சேர்ப்போம். நீங்க என்ன செய்யுங்க? அந்த நேரம் வரும் பொழுது உங்களுடைய ஒரு தூதர் அனுப்பி வைங்க எங்கள்கிட்ட, நாங்கள் எங்களுடைய ஜக்காத்துடைய பணத்தை ஒப்படைச்சிடுறோம் என்று சொல்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில செய்திகள்ல வருது, வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் தஃசீர் அறிஞர்கள் அவர் இல்ல, வேறொருத்தர் நபி அவங்க என்ன செய்றாங்க? அனுப்பினாங்கன்னு செய்தி வருது. அப்ப அவரு போறாரு. எதுக்காக வேண்டி போறாரு? ஜக்காத்துடைய பணத்தை வசூல் பண்ணிட்டு வரதுக்காக வேண்டி பனு முஸ்தலக் கோத்திரத்துல. இப்ப இவர் பாதி தூரம் போனவுடன் இவருக்கு ஒரு பயம் வருது. நான் அங்க போனா என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சு விடுவாங்களோ, எனக்கு ஒரு ஆபத்து நடந்துருமோன்னு பயப்படுறாரு. பயந்து அவன் அந்த கோத்திரத்திட்ட போகல, ரிட்டர்ன் மதீனாவுக்கு வந்துடுறாரு. திரும்பி நபி அவங்கள்ட்ட அவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? அதாவது, அல்லாஹ்வின் தூதரே, நான் பனு முஸ்தலக் கோத்திரத்திட்ட போனேன், ஹாரிஸ் இப்னு திரார், அபி திரார், அந்த கோத்திரம் என்னை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்று சொல்றாங்க. அவர் எதுக்கு சொல்றாரு? அந்த பயத்தின் காரணமாகத்தான் சொல்றாரு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்க தெரியுமா? நபித்தோழர்கள் சிலர் அனுப்புறாங்க, என்ன செய்யுங்க, இந்த செய்தி உண்மையா, நடவடிக்கை எடுங்க. சில டைம் யுத்தமும் நடைபெறலாமா இல்லையா? ஒரு அல்லாஹ்வுடைய தூதரை
கொலை செய்து உண்மையாக இருந்தால் முயற்சி செஞ்சா என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாம். அந்த நோக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு கூட்டத்தை சில நபித்தோர் அனுப்புறாங்க. இப்ப அந்த சில நபித்தோழர்கள் பாதி தூரம் போகும் பொழுது ஹாரிஸ் இப்னு திரார் அபீ திரார் பார்க்கிறாரு. எங்க நாளும் அந்த குறிப்பிட்ட நாளும் வந்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அவருடைய தூதரங்களுக்கு அனுப்பலையே. அவர் செய்தாரு, சில பேர் ரசூல் ஸல்லல்லாஹு எங்களோட கோபமாக இருக்கிறாரோ என்ற ஒரு கவலையில ஒரு அச்சத்துல என்ன செய்றாங்க, ஜகாத்துடைய பணத்தையும் எடுத்துட்டு, ஜகாத்துடைய பணம் மட்டுமில்ல ஜகாத் எடுத்துக்கொண்டு என்ன செய்யாரு மதீனாவை நோக்கி வராங்க. ரெண்டு பேரும் பாதை என்ன செய்றாங்க, அந்த பாதை நடுப்பகுதியில ரெண்டு ஊருக்கும் நடுப்பகுதியில் சந்திக்கிறாங்க. அப்ப இந்த கோத்திர சொல்றாங்க, நீங்க என்ன எங்களுடைய தூதரை என்ன செய்ய பார்த்தீங்க, கொலை செய்ய முயற்சி செய்தீர்களா? அவங்க இல்லை, நாங்க உங்களோட தூதர் வரும் வரைக்கும் தான் நாங்க பார்த்துட்டு இருந்தோம், வராதனால தான் நாங்க ஜகாத்தை எடுத்து ரசூல்லாவை நோக்கி நாங்க சென்று கொண்டு இருக்கிறோம். நபி அவங்கள்ட்ட ஹாரிஸ் இப்னு அபீ திரார் அந்த பனு முஸ்தலக் கோத்திரம் வந்தவுடன் நபி அவங்க முதலாவது கேட்கிறாங்க, மனஅத்த ஜகாத், நீங்க ஜகாத்தை தடுத்தீர்களா, கொடுக்க மறுத்தீர்களான்னு கேட்கிறாங்க. ஜகாத்தை கொடுக்கறதுக்கு மறுத்தாங்களா? இல்ல. இரண்டாவது கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அரத்த கத்தல ரசூலி, என்னுடைய தூதர், அப்ப ரசூலுல்லாவுடைய தூதர், என்னுடைய நான் அனுப்பின தூதர் நீங்க கொலை செய்ய முயற்சி செஞ்சீங்களா? அப்ப ஹாரிஸ் இப்னு திரார் சொல்றாரு, இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த சமயத்துல தான் அப்ப பாருங்க, உண்மையிலே நபி அவர்கள் நம்பியிருந்தால், சஹாபாக்கள் நம்பியிருந்தால் சில டைம் எது நடந்துக்கலாம், அந்த பனு முஸ்தலக் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஜகாத்தை கொடுக்கறதுக்கே தயார் நிலையில இருக்கிறாங்க. அவங்கள யுத்தம் நடந்து அநியாயம் நடக்குமா இல்லையா? அப்ப அல்லாஹு தஆலா உடனே இந்த குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். எது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அன்புக்குரியவர்களே, இது அந்த சஹாபாக்களுக்கு மட்டுமுள்ள படிப்பினையா? இல்ல, மறுமை வரைக்கும் இந்த வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு சமூகமும் தனிநபர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கலாம், ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு சமுதாயமாக இருக்கலாம், அனைவருக்கும் இது என்ன இருக்கு படிப்பு. என்ன படிப்பின? ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன? முதலாவது சொல்லுங்க, தெளிவடையுங்கள். அந்த செய்தி விஷயத்தை தெளிவடையுங்க, நீங்க தெளிவடையணும். முதலாவது உடனே நாம் என்ன செய்யக்கூடாது, உள்வாங்கக்கூடாது. உள்வாங்கிறது உடனே அல்லது மக்களுக்கு பரப்பக்கூடாது. இரண்டாவது என்ன, அப்படி நீங்க ஒரு ஃபாசி கொண்டு வந்த செய்தியை நீங்க நம்பி உறுதிப்படுத்தாம நீங்க உள்வாங்கி அதை மக்களுக்கு பரப்பிட்டேங்கன்னு சொன்ன, அதன் மூலமாக ஒரு கூட்டம் என்ன செய்யப்படுவாங்க, பாதிக்கப்படுவார்கள். அது ஒரு தனிநபராக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவியாக இருக்கலாம், அவனோட விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்துடைய செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டம் ஒரு ஜமாத்துடைய செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊருடைய செய்தியாக இருக்கலாம். எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு ஃபாசி கொண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, உடனே நம்பக்கூடாது, மக்களுக்கு நாங்கள் பரப்பக்கூடாது. நம்ம இன்றைக்கு உறுதிப்படுத்துற அளவுகளை எப்படி வச்சுக்கணும் சொல்லுங்க. ஒரு செய்தி வந்தா அலசி பார்க்குறோமா சொல்லுங்க. அது எந்த இதுல மார்க்கம் சம்பந்தமான செய்திகளும் வரும், நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸ் நிறைய செய்தி வரும், அப்படியே இல்லையா? சஹாபாக்களை தொட்டும் சில செய்திகள் வரும். உண்மையிலே பார்த்தா அது ஹதீஸா இருக்காது. நான் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்றேன். அல்லது சஹாபாக்களுடைய பேர், அபூபக்கர் இப்படி சொன்னார்கள், அபூ ஹுரைரா அவனோட மரண படுக்கையில் இப்படி வசியச் செய்தார்கள், அப்துல்லாஹி உமர் இப்படி வசியச் செய்தார்கள், அல்லது தாபியன்கள் இமாம்கள் இப்படி சொன்னார்கள் என்று நிறைய செய்திகள் பரவும். அன்புக்குரியவர், மார்க்க செய்தியாக இருந்தாலும் அல்லது மார்க்க உலக சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? யாரு கொண்டு வந்தா சொல்லுங்க? ஒரு ஃபாசி கொண்டு வந்தால், ஒரு ஃபாசி கொண்டு வந்தா மார்க்க சொல்லல, நீங்க அதை தட்டி விடுங்கன்னு சொல்லல. ஒரு ஃபாசி கொண்டு வந்தா நீங்க என்ன செய்யுங்க, அதுல தபையுன் தெளிவடைந்து அந்த செய்தியை உறுதிப்படுத்தி நீங்கள் உள்வாங்குங்கள். அதற்கு பின்னால் என்ன செய்யலாம், அது நல்ல செய்தியாக இருந்தால் மக்களுக்கும் கொண்டு போக சேரக்கூடிய பலனுள்ள செய்தால் நம்ம என்ன செய்யலாம், அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய நம்ம என்ன அளவுபாடு சொன்னா, ஒரு செய்தி வந்தா இந்த செய்தி பொய்யா இருக்காது, நம்ம நினைக்கிறது இந்த செய்தி ஒன்னாலும் என்ன செய்யாது, பொய்யாக இருக்காது. இவர் முழுமையான செய்தியை படிக்கிறதும் இல்லை,
உடனே என்ன செய்யாது, பல பேருக்கு இப்ப சோசியல் மீடியா மூலமா வருதா இல்லையா, நிறைய வார செய்திகளே நிறைய செய்தி என்னதான் என்ன ஃபேக் நியூஸ் அப்படியே இல்லையா, எல்லாம் பொய் நியூஸ் தான் வருது. மார்க்கத்தின் பேரால நிறைய செய்தி வருதா இல்லையா. அதான் ஒரு சகோதரர் வந்து ஒரு ஹதீஸை கேட்ட சமயத்துல வந்து அவர் சொன்ன இந்த ஹதீஸ் மௌது, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொன்னான். உண்மையில ஹதீஸ் மௌது தான். அவர் சொன்ன இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்னா பின்பற்றலாம் தானே, ஹதீஸ் தானே பாருங்க. அவருக்கு அந்த என்ன அந்த உண்மையில அந்த ஹதீஸ் பற்றிய தெளிவு, அந்த உசூல், அந்த ஹதீஸ் கலை சம்பந்தமா அடிப்படை தெரியாது. அப்ப மக்கள் நினைக்கிறாங்க தெரியுமா, கால ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொன்னா இது நபியாக சொன்னாங்க, கீழே எப்படி போட்டிருக்கு ஹதீஸ்ன்னு போட்டிருக்கு. அப்ப இது என்னதான், நாமளும் பின்பற்றலாம், மக்களுக்கு என்ன செய்யலாம், பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, மார்க்க செய்தியாக இருக்கலாம் அல்லது ஏனைய எந்த செய்தியாக இருந்தாலும் ஒரு ஃபாசி கொண்டு வந்தால் என்ன செய்யக்கூடாது, நம்ம நம்பக்கூடாது, உள்வாங்க கூடாது. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த செய்தி இந்த வசனத்துடைய இந்த 6வது வசனம் இதை நமக்கு சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கே போதுமானது. ஒரு மனிதனை பொய்யன் என்றதுக்கு ஒரு அடையாளம் எது நபி சொல்றாங்க, ஐ யுஹத்திஸ பிமா சமிஅ பிகுல்லி மா சமிஅ. அவன் கேட்பதெல்லாம் அவன் என்ன செய்யறது, கேள்விக்கு வரக்கூடியதெல்லாம் அவன் பேசுறது, பரப்புறதும் அதுல வரும். எங்கெல்லாம் செய்தி வருதோ என்ன செய்யறது, அதை தெளிவடைகிறதும் இல்லை, உறுதிப்படுத்துறதும் இல்லை. அவரும் நம்பியாச்சு, அடுத்த என்ன செய்ய மக்களுக்கும் பரப்பியாச்சு. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். எத்தனாவது வசனம், 6வது வசனம். அடுத்தது அன்புக்குரியவர்களே, 7வது வசனத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள். அப்ப இதை யாரை பார்த்து சொல்கிறான், ஈமான் இறை விசுவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். 6வது ஐயுஹல்லதீன ஆமனூன்னு சொன்னானா இல்லையா. அப்ப 7வது வசனத்துல வஅலமு நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் நிச்சயமாக உங்களிலே உங்களுக்கு மத்தியில் இருக்கிறார் ரசூல் அல்லாஹ். யார் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார். அப்ப உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார் என்பதை நீங்க என்ன செய்யுங்க, அறிந்து கொள்ளுங்க. அல்லாஹ் உத்தரவு செய்தியை சொல்றான். அடுத்ததாக சொல்கிறான், லவ் யுதீஉகும் ஃபீ கஸீரின் மினல் அம்ரி. லவ் யுதீஉகும் உங்களுக்கு அவர் கட்டுப்பட்டால். உங்களுக்கு சொன்னா இது சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு அவர் கட்டுப்பட்டால், யார் கட்டுப்பட்டால், ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால். அப்ப உங்களுக்கு ரசூலுல்லாஹ் வழிபட்டால், உங்களுக்கு கட்டுப்பட்டால். எதில், ஃபீ கஸீரின் மினல் அம்ரி விடயங்களில் அதிகமானவற்றில், அதிகமான விடயங்களில் நீங்க சொல்லக்கூடிய பேச்சுக்கு அல்லது முடிவுக்கு அல்லது உங்களுடைய தீர்மானத்துக்கு யார் கட்டுப்பட்டு வர்றது, ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால் என்ன நடக்கு தெரியுமா, லஅனித்தும் நீங்கள் தான் கஷ்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு உங்களுடைய ரசூல் அதிகமான விடயங்கள் கட்டுப்பட்டால் என்ன செய்வீங்க, யாரு கஷ்டப்படுவாங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. அன்புக்குரியவர்களே, இது ஒரு பகுதி. நாங்க ஆரம்பத்திலே பார்த்தோம் அந்த ஆரம்ப வசனங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதை, அந்த வசனம் வரும் பொழுது கதாதா ரஹிமஹுல்லாஹ் ஒரு செய்தி, நபித்தோழர்கள் சிலரே என்ன செய்வாங்களாம், இப்ப குர்ஆன் வசனங்கள் இறங்கும், குர்ஆனுடைய செய்தி இறங்கும், அது கட்டளையாக இருக்கலாம், நகை விலக்கலாக இருக்கலாம். சில சஹாபாக்கள் ஆர்வம் என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் உன்சில கதா, லவ் உன்சில கதா, குர்ஆன் வசனம் இப்படி இறங்கினால் நன்றா இருக்குமே, இப்படி இறங்கக்கூடாதா, இந்த விஷயத்தில் இப்படி என்று சஹாபாக்கள் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களோட கருத்து சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், கண்டித்தான். விளங்குதா, நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொல்லக்கூடுற மாதிரி மார்க்கம் என்ன செய்யுது, மார்க்கமாக வராது. யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கும் நன்கு அறிந்தவன். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தி, இந்த வசனத்துக்கு இப்னு உஸைம் ரஹிமஹுல்லாஹ் தஃப்சீர் செய்யும்போது ஒரு செய்தியை கொண்டு வராங்க, ஒரு ஹதீஸ. நீங்களாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான், சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி. 3 பேர் நபியோட மனைவிமாட்ட வந்தாங்க, வந்து நபியருடைய இபாத சம்பந்தமாக கேட்டாங்க. அப்படியே இல்லையா, இந்த சம்பவம் கேட்டுக்கிறீங்களா இந்த செய்தி? 3 பேர் வந்து ரசூலுல்லாஹோட மனைவிட்ட கேட்கிறாங்க, நபியருடைய வணக்கங்கள் எப்படி இருக்கிறது. அப்ப மனைவிமார்கள் சொன்னாங்க, என்ன நபியோட இரவு வணக்கங்கள், உபரியான வணக்கங்கள் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கு அந்த 3 பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, அந்த சஹீஹ் புகாரில வருது, ஆரம்பத்துல வந்து அந்த வணக்கங்களே கொஞ்சம் குறைவாக மதிப்பிட்டாங்க. இவங்க எதிர்பார்த்து என்ன செய்யணும், இவங்க என்ன தூங்கவே கூடாது,
வணங்கிட்டே இருக்கணும், காலம் முழுக்க நோவு பிடிக்கணும். இவங்க அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு பின்னால அவங்களே அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய முன்பின்பு அவங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்னிக்கப்பட்டிருந்தும் நிறைய வணக்கங்கள் ஈடுபடுகிறார்களே என்று சஹாபாக்கள் சொல்லிட்டு அதுல ஒருத்தர் சொல்றாரு, இதற்கு பின்னால் நான் தூங்க மாட்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், இரவுல தூங்க மாட்டேன், இரவுல நின்று வணங்கி கொண்டே இருப்பேன். இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னாரு சொல்லுங்க, நான் காலம் முழுக்க என்ன செய்வேன், நோன்பு இருப்பேன், நான் நோன்பை வலா உஃப்தி நோன்பை விட மாட்டேன். மூன்றாவது என்ன சொன்னாரு, நான் பெண்களை விலகிருந்து திருமணம் செய்ய மாட்டேன். உண்மையில பார்வையில பார்த்தவங்களுக்கு என்ன எப்படி இருக்குது, ஒரு தக்குவா உச்சகட்டம் நம்ம நினைக்கிறோமே இல்லையா, மார்க்கத்துடைய ஒரு உச்சகட்டம் தக்குவா, இறையச்சத்துடைய உச்சகட்டம். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டாச்சு, நேரடி எங்க போயிடலாம், சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்ப நபி அவங்க வாராங்க, நபி எப்படி சொல்லிட்டு வராங்க தெரியுமா, அந்துமுல்லதி ந குல்தும் கதா வக்கதா, நீங்க தானே இப்படி இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தீர்கள் நபி அவங்க கேட்கிறாங்க. சொல்லிட்டு நபி அவங்க அதை அனுமதிச்சாங்களா? இவங்கட முடிவு எப்படி இருக்கு, இந்த முடிவுக்கு அல்லாஹ் அனுமதித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் இதை மார்க்கமாக்க யாரு கஷ்டம், மக்களுக்கு தான் கஷ்டம். அதாவது அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான். நபி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நான் இரவில் தூங்குகிறேன், நின்று வணங்கவும் செய்கிறேன், நான் நோன்பு நோட்கிறேன், நோன்பை விடவும் செய்கிறேன், நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். சொல்லிப்பட ஒரு செய்தி சொன்னா, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறையை விட்டு விடுகிறாரோ, என்னுடைய வழிமுறையை யார் விட்டு விடுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அப்ப நாம நினைக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, மார்க்கம் வராது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கட்டுப்பட்டால் வழிபட்டால் என்று சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீங்க சொல்லக்கூடியதை என்ன செய்யணும், அது மார்க்கமாக ஆகணும். மார்க்கம் அப்ப ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன, யாரு கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் சிரமம். ஒருத்தரும் நபி அவங்க சொன்னாங்க, சஹீஹ் புகாரா வரக்கூடிய செய்தி, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம், நபிமார்களுடைய சமுதாயம், அவங்க அழிக்கப்பட்டதெல்லாம் என்ன காரணம், அவருடைய அதிகமான கேள்விகளும், நபிமார்களிடத்தில் அதிகமாக கேள்வி கேட்டது மார்க்கத்தின் பேரால். அடுத்தது என்ன, இஹ்திலாப், அந்த மார்க்க செய்திகளுக்கு நபிமார்களுடைய வழிமுறைகளுக்கு மாறு செய்ததான், அதான் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நபியாக சொன்னாங்க, நான் மார்க்கமாக எதை கொண்டு வந்திருக்கிறேனோ, எதை நான் உங்களுக்கு ஏவுகிறேனோ அதை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து நடங்க. மஸ்ததாத்து, முடிஞ்ச அளவு நீங்க அது கட்டுப்படுங்க, எடுத்து நடங்க. நான் எதை உங்களுக்கு தவிர்த்து கொள்ளுமாறு சொல்கிறேனோ, தடுக்கிறேனோ, அதை நீங்க என்ன செய்யுங்க, முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 7வது வசனத்துடைய முதல் பகுதி. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், சரி நாம் சஹாபாக்கள் அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களும் தான் மறுமை வரும் வரைக்கும் வரக்கூடிய நல்ல சாலிகான மக்கள், மோமீன்கள். இவர்களெல்லாம் அல்லாஹ்வுடைய செய்திக்கும், அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது யாருடைய கெட்டித்தனம் அல்ல, நம்முடைய கெட்டித்தனம் அல்ல. இப்ப நாம் இன்றைய குர்ஆனுக்கு கட்டுப்படுகிறோம், சுன்னாவுக்கு கட்டுப்படுகிறோம் என்று சொன்னா நம்ம அடுத்தவரை பார்த்து பெரும் அடிக்கலாது, நாங்க சத்தியத்தில் இருக்கிறோம், நீங்க எல்லாம் வழிகட்டு இருக்கிறீங்க, நாங்க இப்படி நல்ல முறையில் தொழுகிறோம், நேரு வழி இருக்கிறோம், நமக்கு பெருமை அடிக்க முடியாது. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலாக்கின்னல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறீர்களா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறீர்களா, அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளுக்கு நீங்கள் வழிபடுகிறீர்களா? என்ன காரணம் தெரியுமா? அதுக்குரிய காரணம் வலாக்கின்னல்லாஹ என்றாலும் அல்லாஹ் தஆலா ஹப்பப இலைக்கும், உங்களுக்கு அவன் பிரியமாக்கினான், விருப்பத்துக்குள்ளாக்கினான், விருப்பமாக்கினான். யாரை விருப்பமாக்கினான்? அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விருப்பமாக்கினான். எதை? அல் ஈமான், எதை? நம்பிக்கை, ஈமானை விருப்பமாக்கினான். அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை விருப்பமாக்கினதுனாலதான் நம்ம என்ன செய்றோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பின்பற்றுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், அப்படியே இல்லையா? அப்ப ஈமானை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். அடுத்தது அது மட்டும் இல்ல, வஸய்யனஹு, அதை அலங்காரப்படுத்தினான். அந்த ஈமானை அல்லாஹ் தஆலா ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களிலே அழகுபடுத்தினான். எவ்வளவு ஒரு பெரும் பாக்கியமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தஆலா ஈமானை விருப்பத்துக்குரியதாக ஆக்கி அந்த ஈமானை உள்ளத்துக்கு என்ன செஞ்சுக்கிறான், அழகுபடுத்தினான்.
அது மட்டுமல்ல வக்கர்ரஹ இலைக்கும் உங்களுக்கு அவன் வெறுப்பாக்கினான், வெறுப்பானதாக ஆக்கினான். எதை? அல் குஃபுர. குஃபுர்னு சொன்ன ஈமானுக்கு மாற்றம், நிராகரிப்பை. வல் ஃபுசூக சொன்ன பாவங்களை. ஃபுசூக்னு சொன்னா சில அறிஞர்கள் சொல்றாங்க பெரும் பாவங்களுக்கு ஃபுசூக்னு சொல்லப்படும் சொல்றாங்க. அப்போ நிராகரிப்பை வெறுப்பாக்கினான், பெரும் பாவங்களை உங்களுக்கு வெறுப்பாக்கினான். வல் இஸ்யான்னு சொன்ன அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க சிறு பாவங்கள்னு சொல்றாங்க, சிறிய பாவங்கள். அப்ப குஃபுரை, ஃபுசூக்கை, இஸ்யான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை உங்களுக்கு யாரு வெறுப்பாக்கினது? அல்லாஹ் தான். அப்ப நம்ம அல்லாஹ் தான் என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு தான் நன்றி செலுத்தணும். நமக்கு ஈமான் இருக்கிறது என்று சொன்னால், ஈமான் விருப்பத்துக்குரியதாக இருக்குன்னு சொன்னால், குஃபுரும் ஃபுசூக்கும் இஸ்யானும் நமக்கு வெறுப்பாக இருக்குதுன்னா யாருடைய நியமத்? அல்லாஹ்வுடைய. பின்னால மூன்றாவது அடுத்த வசனத்தில் ஃபதல், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய நியமத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்டவர்கள் ஈமான் யாருக்கெல்லாம் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறதோ, இது போலியாக இருக்கக்கூடாது. ஈமான் விருப்பத்துன்னு சொன்னா அல்லாஹ்க்கு முழுமையாக என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அப்ப யாருக்கெல்லாம் ஈமான் விருப்பமானதாக இருந்து உள்ளங்களில் அந்த ஈமான் அலங்காரமாக இருந்து குஃபுரும் ஃபுசூக்கும் பெரும் பாவங்களும் சிறிய பாவங்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது யாருக்கு வெறுப்பானதாக இருக்கிறதோ இவர்கள் தான் உலாயிக, அவர்கள் ஹும், அவர்கள் அர் ராஷிதூன். அர் ராஷிதூன் என்ன? நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களை நாம் எப்பொழுதாவது சிந்திச்சுக்கிறோமா இந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோமாண்டு? நம்ம ஆண்கள் தான் பெண்கள் தான். அதனாலதான் அறிஞர் சொல்லுவாங்க, இதை நம்ம துவாவாக அடிக்கடி நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? அல்லாஹும்ம, ஒரு சில சொல்லுங்க, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் ஈமான். அடுத்தது வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனா அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜ்அல்னா மினர் ராஷிதீன். நம்ம அல்லாஹ்ட்ட அதிகம் துவா கேட்கணும். யா அல்லாஹ், ஈமான் எங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கு, என் உள்ளங்கள் எதை அழகாக்கு? குஃப்ரையோ ஃபுசூக்கையோ இஸ்யானையோ முகஸ்துதியோ நிஃபாக்கோ அதல்ல, எது அழகாகணும்? ஈமான் அழகாகணும். அன்புக்குரியவர்களே, எனவே இதனால நமக்கு என்ன புரியுதுன்னு சொன்னா, யாரெல்லாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ, வழிபடுகிறார்களோ, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ வழிபடுகிறார்களோ அவர்களிடத்தில் எதிரிக்கு ஈமான் இருக்கிறது, ஈமானுடைய பண்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஏதாவது மார்க்கமாக சொன்னால் அதுக்கு கட்டுப்படும் விஷயத்தில் நமக்கு ஒரு குற்ற உணர்வு அல்லது உள்ளத்தை ஒரு வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னா ஈமான் செஞ்சிருக்கு, ஈமான் அலங்காரமைக்க எப்படி இருக்கு? ஈமான் குறைந்திருக்கிறது, ஈமான் பலவீனப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறான். என்னன்னு சொன்னா, அப்ப நம்ம ஈமான் நம்மிடத்தில் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் 5 நேரம் தொழுகிறோம், குர்ஆன் சுன்னாவை நம்ம நல்ல முறையில் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் யாருடைய அருள்? அல்லாஹ்வுடைய அருள். நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்த வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதான் அல்லாஹ் அடுத்த சொல்ல, ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா. இந்த பாக்கியம் கிடைப்பது, இந்த சிறப்பு கிடைப்பது, நீங்கள் நேர்வழியில் பயணிப்பது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடிய அந்த தன்மை ஏற்படுவது, இது உங்களுடைய கெட்டித்தனம் அல்ல, உங்களுடைய முயற்சி அல்ல. இது ஃபதுல். ஃபதுல்னு சொன்ன ஃபதுலம் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அருளாகும் என்று சொல்றாங்க. வன்னியமான்னு சொன்ன அதுவும் அருட்கொடையாகும். அப்ப அல்லாஹ் நமக்கு தந்த என்ன? அருள், அருட்கொடை. அதனால நாங்க பார்க்கிறோம், சுவர்க்கவாசிகள் சூரத்துல் ஆராஃபுடைய 43வது வசனத்தை படிச்சு பாருங்க. இப்ப சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்கு போனா பெருமை அடிக்க மாட்டாங்க, மமதை கொள்ள மாட்டாங்க, தங்களை பெருமையாக நினைக்க மாட்டாங்க. நீங்க சூரத்துல் ஆராஃப் 43வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை முதல்ல புகழ்வார்கள். இது எங்க புகழ்றாங்க சொல்லுங்க? உலகத்திலேயா?
சொர்க்கத்துல நுழைவிக்கப்பட்டவுடன் அல்லாவை புகழ்வார்கள் சொர்க்கவாசிகள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. இந்த சொர்க்கத்தின் பக்கம் நமக்கு வழிகாட்டினது யாரு? அல்லாஹ். அவனுக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய தொழுகையால, நம்முடைய நம்பிக்கையால, நம்முடைய வணக்க வழிபாடுகளால, நம்முடைய ஜகாத் தர்மத்தால, நம்முடைய ஹஜ் உம்ரா, இதனால் நம்ம சொர்க்கத்துக்கு வரல. அமல் செஞ்சோம், இபாதத் செஞ்சோம், ஈமான் இருந்துச்சு. அந்த தௌஃபீக் யாரு தந்தது? அல்லாஹ் தான் நமக்கு தந்தான். அதனால அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா. சுவர்க்கத்துக்கு வருவதற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினார். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா. அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நாம் என்ன செய்ய மாட்டோம்? நேர்வழி அடைந்திருக்க மாட்டோம். அன்புக்குரிய நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திக்கணும். நம்ம ஒரு சுஜூது செய்கிறோமா? ஒரு சுஜூது செய்கிறோமா? இது அல்லாஹ் தான் நமக்கு தந்த ஃபதுலும் நியமத்தும். ஒரு தடவை நம்ம மனதார சுபஹானல்லாஹ்னு சொல்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். இது நம்முடைய கெட்டித்தனம் அல்ல. அல்லாஹ் தான் நம் மீது என்ன செஞ்சுக்கிறான்? நம் மீது, நமது குடும்பத்தின் மீது, நமது கணவன் மனைவி எல்லார் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். அன்புக்கு எனவே நாம் அல்லாஹ்வுக்கு அதிகம் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். வல்லாஹு அல்லாஹ் அலீமுன். அலீமன் சொன்னா யாவற்றையும் அறிந்தவன். ஹக்கீமன் சொன்னா ஞானமுள்ள. நீங்க நிறைய குர்ஆன் வசனங்களை பார்ப்பீங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். எந்த இடங்கள்லாம் அலீம் என்று வருமோ அதிகமாக அந்த இடத்துல எது சேர்ந்து வரும்? ஹக்கீம் என்ற பெயரும் அந்த அல்லாஹ்வுடைய திருநாமம் சேர்ந்து வரும். இப்போ கஃபூர் என்ற பெயரோட எது சேர்ந்து வரும்? ரஹீம் சேர்ந்து வரும். அதே அலீமுன் என்ற வார்த்தையோட பெயரோட எது சேர்ந்து வரும்? ஹக்கீம் என்று சேர்ந்து வரும். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த 3 வசனங்கள்ல நமக்கு முக்கியமான ஒரு வழிகாட்டல் நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே நாம் இதில் நம்ம எதெல்லாம் படிக்கிறோமோ நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும்? இதை பொருளோட வாசிச்சு பார்க்கணும், பாடமாக்கி நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தஹஜ்ஜுத் தொழுகையில, வித்ர் தொழுகையில, உஃபரியான தொழுகையில பொருள் நம்ம என்ன செய்யணும்? ஓதும் பொழுதுதான் இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய மகத்துவம் நமக்கு விளங்கும். அல்லாஹ்வுடைய அந்த போதனை, அல்லாஹ்வுடைய இந்த செய்தியுடைய மகத்துவம் நம்ம உள்ளத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? வெறுமனே கேட்டு போக கூடாது. பொருள் நம்ம என்ன செய்யணும்? இதை மானம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.